அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் சோகம் சூழ்ந்துள்ளது. மன்னரின் உயிர் பிரிந்தது. மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஈரான் மீது நேற்று முதல் தாக்குதலை தொடங்கிய அமெரிக்க ராணுவம். ஹார்முஸ் கடல் வழிப்பாதை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அதிரடி அறிவிப்பு. குவைத், பஹ்ரைன், கத்தார், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வரும் ஈரான் ராணுவம். மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் முழுவதும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் உள்துறை அமைச்சகம். வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்து வர்த்தக கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி ரைடு. வெளிநாட்டவர் நாடு கடத்தல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். கத்தார் நாட்டின் முன்னாள் மன்னர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா அல் தானி அவர்கள் உயிர்ந்துள்ளதாக அமீரி தீவான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மறைந்த மன்னர் அவரின் வயது 74. 1995 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை கத்தார் நாட்டின் மன்னராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த மன்னர் அவர்களுக்கு குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஒமான், அரபு எமிரேட்ஸ் ஆகிய ஜிசிசி நாடுகளின் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த தகவல். ஈரான் தற்போது இன்று அதிகாலை முதலே குவைத், பஹ்ரைன், கத்தார், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கி வருவதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக இந்த தாக்குதல் என்றால் ஹார்முஸ் கடல் வழிப்பாதையில் சைப்ரஸ் கொடியுடன் ஒரு வணிக கப்பல் ஈரானின் புரட்சிகர படையிடம் முன் அனுமதி பெறாமல் கடல் வழிப்பாதை கடந்து சென்றதை தொடர்ந்து ஈரான் ராணுவம் அந்த வணிக கப்பலை தாக்கியது. மேலும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஹார்முஸ் கடல் வழிப்பாதை முழுவதுமாக மூடப்படும் என அறிவித்துள்ளது. ஹார்முஸ் கடல் வழிப்பாதையை ஈரான் மூடியதை தொடர்ந்து அமெரிக்க படைகள் ஈரானின் முக்கிய இடங்களை ஏவுகணை மூலம் நேற்று இரவு முதல் தாக்கி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் புரட்சிகர காவல்படை குவைத், பஹ்ரைன், கத்தார், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படியும் பில்டிங்கின் ஜன்னல் ஓரம் நிற்பதை தவிர்க்குமாறு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அதுபோல குவைத், அரபு எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன் ஆகிய 4 ஜிசிசி நாடுகளிலும் சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்கள் பாதுகாப்பை கருதி ஒவ்வொருக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்கள் உங்க போனுக்கு வந்திருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. அதுபோல பாதுகாப்பாக இருங்க. இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை முடியவே முடியாது போல் தெரிகிறது. ஈரானுடைய டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை காலி செய்வதுதான் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த தகவலை உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தன்னை காலி செய்ய நினைத்தால் ஈரான் முழுவதும் தரைமட்டமாக்கப்படும் என 2 தினங்களுக்கு முன்பு எச்சரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இவனுங்க போற சண்டையால சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், அரபு எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய நாடுகளில் வசிக்கும் நம்மை போன்ற வெளிநாட்டவர்களுக்கு தாங்க பாதிப்பு அதிகம். நைட்ல நிம்மதியா தூங்க முடியல. எவன் எப்ப குண்டு போடுவான்னு தெரியல. ட்ரோன் மற்றும் ஏவுகணை சிதறல்கள் எங்கே நம்ம பில்டிங் மேல விழுந்து விடுமா என்ற பயம் ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், ஃபிளைட் டிக்கெட் ரேட் அதிகமாகுது. இப்படி எல்லா சைட்லையும் நமக்கு தான் பாதிப்பு அதிகம். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல். வணிக விதி மீறல்களை கண்காணிக்கவும் விதிமுறைகளை அமல்படுத்தவும் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குவைத்தின் வர்த்தக கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி செக்கிங்கை குவைத் முழுவதிலும் உள்ள கார் கேரேஜ்களில் நடத்தி வருகிறது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி பழைய டயர்களை புதுப்பித்து கள்ளசந்தையில் விற்று வந்த ஒரு வெளிநாட்டவரை கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. மேலும் அந்த கேரேஜுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 290 டயர்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள். அடுத்த தகவல். குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். அதாவது இகாமா இல்லாமல் இருப்பவர்கள் மற்றும் இகாமா இருந்தும், அதாவது விசா இருந்தும் மற்ற கம்பெனிகளை வேலை செய்பவர்கள், குற்றம் செய்து தலைமறைவாக இருப்பவர்கள் என அனைவரும் கண்டுபிடித்து கைது செய்யுமாறு உயரதிகாரிகளுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால இகாமா இல்லாதவர்கள் ஃபைனை கட்டி உங்கள் விசாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுபோல மற்ற கம்பெனிகளை வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் நீங்கள் எந்த விசாவுக்கு குவைத்துக்கு வந்தீங்களோ அதே கம்பெனியில் மட்டும் வேலை செய்யுங்க. குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே நம்மளால் குவைத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியும். திர்பாலக். அடுத்த தகவல். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம் கம்பெனிகள், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1030 ரூபாய் 92 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 495 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 51 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.